நத்தம் கிராம நத்தம்னு என்னன்னு பார்க்கலாங்க. நத்தம்னாலே வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதின்னு சொல்லுவாங்க. எப்படி டிடிசிபி ரேரா சிஎம்டி எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா, அது மாதிரி பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதினா வந்து நத்தம் கிராம நத்தம், விவசாயம் செய்யறதுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா நன்சை புன்சை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே பிரிச்சுட்டாங்க. இப்போ வந்து நத்தம்னா வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து பூர்வீகமாகவே இருக்கீங்க, அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து நத்தம்னு சொல்லுவாங்க. இப்ப இதுவே வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்கு உங்க கிராமத்துல அப்படின்னா அந்த இடமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராம நத்தத்துல இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல அந்த ஏரியா டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் ஃபேமிலிஸ் அதிகமாகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த வீடு இல்லாத ஃபேமிலிஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் கொடுக்கறதுக்காக அந்த காலி இடம் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கிராம நத்தத்துல வருங்க. இப்ப இதே வந்து உங்க கிராமத்துல வந்து ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கு, அந்த புறம்போக்கு நிலத்தை வந்து உங்க கிராமத்தை ஒட்டியே வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நத்தம் புறம்போக்குல இருக்குங்க. இப்ப அந்த நத்தம் புறம்போக்குல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா டெவலப் ஆச்சுன்னா ஸ்கூல் வேணும், ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் வர்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த நத்தம் புறம்போக்கு நிலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.